அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஊத்தங்குடி கலைஞர் திடலில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தி திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது, விவரங்கள்? வணக்கம். மதுரை உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டமானது வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு காலை 10 மணி அளவில் கழக தலைவராக அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் வருகை தொடர்ந்தனர். இந்த நிலையில பொதுக்குழுவுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதல் தீர்மானமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாட வேண்டும் என்று முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானமாக மக்களின் பேராதரவுடன் தொடர் வெற்றி நாயகராக திகழக்கூடிய கழக தலைவருக்கு முத்துவேல் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற தீர்மானமாகவும், மூணாவது தீர்மானமாக இந்தியாவுக்கு முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிற தீர்மானமாகவும், நாலாவது தீர்மானமாக உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினர் வாழ்விலும் புதிய விடியல் தந்த இந்த அரசின் சாதனைகளை பரப்புவோம் என்றும், அஞ்சாவது தீர்மானமாக தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய தலைவரை போற்றும் இந்த அரசுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும், ஆறாவது தீர்மானமாக ஒவ்வொரு குடும்பமும் பயன் பெற்றக்கூடிய இந்த அரசினுடைய சாதனைகளை, திட்டங்களை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைப்பதாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலையில, ஏழாவது தீர்மானமாக தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்கள் பேராதரப்பட்டுள்ள துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அவர்களின் பணி தொடர துணை நிற்போம் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில, ஏழாவது தீர்மானமாக நகைக்கடன் வரம்புகள் கல்வி நிதியை விடுவிக்காத பாஜக அரசை, மத்திய அரசை கீழடியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத இந்த மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், நகைக்கடன் கட்டுப்பாடுகளை வாபஸ் பெற வேண்டும் என பல்வேறு விதமான தீர்மானங்களை திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள். மதுரையில் நடைபெறக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. 33 தீர்மானங்கள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது வரையிலும் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதலாவதாக முன்னாள் முதலமைச்சர், திமுகவுடைய மூத்த முன்னோடி தலைவர்கள் ஒருவரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து வகையிலான தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, கட்சிக்கான வெற்றியை பெற்று தந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் நன்றி என்று ஒரு தீர்மானமும், அதே போன்று இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டை அரசு திகழ்ந்து வருவதாகவும் கூறி, மூன்றாவதாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக பெண்கள் பணி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாடு பெண்கள் 42% என்கிற சாதனையும் படைத்துள்ள நிலையில் முதலமைச்சருக்கு இது தொடர்பாக இந்த பொதுக்குழு பாராட்டு தெரிவிப்பதாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பின் வாழும் புதிய விடிவல் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனை பரப்புவோம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள், அதன் மூலமாக மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பயன்களை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரமாக பயன்படுத்தி இந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை எடுத்துரைப்போம், அந்த சாதனைகளை பரிப்புரை செய்வோம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுக்குழுவில் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை நிற்போம் என்று ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
இளைஞர்களை வழிநடத்தக்கூடியதில் அவர் சிறப்பாக செயல்படுவதாகவும் 200 பேச்சாளர்களை நியமித்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு இடங்கள்ல கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்காக தமிழகத்திற்காக முன்னின்று அவர் குரல் கொடுப்பதாகவும் அதற்கான போர் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதனால் அவருக்கு துணை நிற்போம் என்ற ஒரு தீர்மானமும் இந்த திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் ஏழை எளிய மக்களை வதைக்கக்கூடிய நகை கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் என்று திமுக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே மத்திய அரசுக்கு, குறிப்பாக நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு இருக்கக்கூடிய நகைக்கடனுக்கு சில தளர்வுகளை கொடுத்திருந்தது. குறிப்பாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான நகைக்கடன் வைப்பதற்கான இந்த விதிமுறைகள்ல புதிய விதிமுறைகள் எதுவும் பொருந்தாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியும் வரவேற்பும் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அந்த நிகழ்வையும் கூட தற்பொழுது இந்த பொதுக்குழு அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து அதை உடனே நீக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் இதுவரை தர மறுக்கக்கூடிய அந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் திமுக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிட வேண்டும். கீழடி ஆய்வை மறுக்கக்கூடிய தமிழ் விரோத அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் மத்திய அரசுக்கு ஒரு கண்டனம் என்ற ஒரு தீர்மானமும், ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானமும், சிறுபான்மையர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடக்கூடிய வக்ஃபு திருத்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய மத்திய பாஜக அரசு கண்டனம் என்றும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திமுக பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக தமிழக அரசுக்கு மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய நிதியை தர மறுப்பதனால் அதுக்கு ஒரு கண்டனம் என்று ஒரு கண்டன தீர்மானமும், அதே போன்று கீழடி ஆய்வை மறுக்கக்கூடிய வகையில் பாஜக அரசு செயல்படுவதாக கண்டித்து அதற்கு ஒரு தீர்மானமும் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்காக மத்திய அரசு கண்டிப்பதாக ஒரு தீர்மானத்தையும் இந்த பொதுக்குழுவில் திமுக கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் சிறுபான்மையர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் நோக்கில வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய பாஜக அரசு மத்தியில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளை, குறிப்பாக இடி, ஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி அதுக்கு அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டி அதற்கு ஒரு கண்டன தீர்மானம் என தொடர்ச்சியாக திமுக இந்த பொதுக்குழு நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள்ல 5 தீர்மானங்கள் திமுகவுக்கு பாஜகவுக்கு எதிரான தீர்மானங்களாகவே கொண்டு வந்து அதனை நிறைவேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறது. சில தீர்மானங்கள் வலியுறுத்தும் வகையிலாக இருந்தாலும் 5 தீர்மானங்கள் மிக முக்கிய கண்டனங்களை வழங்கும் வகையிலான தீர்மானங்களாக திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.